श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै நமः. போன ஸ்லோகத்துல 4-5 ஸ்லோகத்தினாலேயே பொதுவாக ஜாதிய சொல்ற சப்தங்கள் கௌஹு கௌஹுன்னு சொன்னா கோத்தம்ங்கிற ஒரு இதை சொல்லும், சப்தத்தை ஒரு அர்த்தத்தை சொல்லும். அது மீமாம்சகால் சொல்றது அந்த ஜாதிய மாத்திரம்தான் அந்த கோஷப்தம் சொல்லும் அப்படின்லாம் சொன்னான். அதை கண்டனம் பண்ணி கோ அப்படின்னு சொன்னா கோத்வ ஜாதி, கோ வியக்தி, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தே வரும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வரும். அதனால என்ன பண்ணணும்னா ஜாதி விசிஷ்ட வெக்தியில சக்தி அப்படின்னு சாதிச்சு முடித்தேன். ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னோம், பிரகாஷாதிவத்து நைவம் பரஹா அப்படின்னு சூத்திரக்காரன் சாதிச்சிருக்கேன். அதுல பிரகாஷாதின்னு ஆதிசப்தத்தினால பிரகாசம், ஒரு தீபம் இருக்கு, அதுக்கு பிரகாசம் இருக்கு. அதே மாதிரியாக குணம், சரீரம், ஜாதி இதெல்லாம் எடுத்துக்கணும்னுட்டு அங்க எம்பிரமானார் திருவள்ளுவர். அதனால இப்போ குணவாச்சி சப்தங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது? சுக்லா கிருஷ்ணா, கிருஷ்ணான கருப்புன்னு அர்த்தம், சுக்லா அப்படின்னா வெளுப்புன்னு அர்த்தம், ரக்தா அப்படின்னாக இது குணவிசிஷ்ட வெக்தி, குணி, குணி பர்யந்தம் போனோமா அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு இங்க குணம்னு ஒரு சப்தத்தை சொன்னாக்கா, குணசப்தத்தை சொன்னாக்கா அது குணி பர்யந்தம் தான் போகணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னோம், எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பர்யந்தம் போகணும் அது. அதனால அந்த மாதிரியாக ஒரு நியதியை கொண்டு வரணும். ஏன்னா நாங்க சொல்லல ஏதோ கத்திக்கணும்னு வச்சுக்க வேண்டாம், ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி சொல்றதை வச்சுட்டு தான் சொல்ல போறோம். இதுல மீமாம்சா நியாயத்தை வச்சுட்டும் சாதிக்க போறேன். ஆக இப்போ குணி குணம் அப்படின்னு சொல்லச்சு, குணின்னு சொல்லச்சே நமக்கு புரியுறது. இவன் சாத்விகன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அப்போ சத்துவகுண பரிபூர்ணன் அர்த்தம். அதே இவன் ராஜசன் அப்படின்னா ரஜோகுண பூர்ணன், தாமசன் அப்படின்னா தமோகுண பூர்ணன் அப்படின்னு சொல்றோம். அதனால இப்போ அந்த சப்தமானது குணிவாச்சு, குணி குணத்தோடைய குணியே சொல்றதுன்னு அர்த்தம். ஆனால் பொதுவாக சுக்லகா அத மாதிரி கிருஷ்ணகா ரக்தகான்னு சொன்னாக்கா என்ன பொருள் வரும் அப்படின்னு கேள்வி வரச்சு, அதற்கு சமாதானம் இங்க சாதிக்கிறார். இது பேர்ல சப்தம் அப்படின்னாக்கா பிரிச்சு சொல்ற. இது அருணாதிகரண சரண விவரணின்னு ஒரு புஸ்தகம், கொத்திமங்கலம் சுவாமி அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டார். அருணாதிகரண சரண விவரணின்றது அந்த காலத்துல சுரபரம் சுவாமின்னு எழுந்துள்ளார். இந்த சுரபரம் சுவாமி மூர்த்தன்யமான வேதாந்தி, அவ்வளவு நல்ல கிரந்தங்கள் நிறைய எழுதியிருக்க. அவர் அருணாதிகரண சரண விவரணின்ற கிரந்தத்துல அடியன் பார்த்திருக்கேன். அதை பிரகாரமத்துலதான் போட்டா, பிரகாரம சிஷ்யால் தான் அவள் எல்லாம். சில பேர் அகோரம சிஷ்யான்ற, சில பேர் பிரகாரம சேர்ந்தவான்ற. நம்ம அந்த கிரந்தத்துல சொல்லச்ச சப்தங்கள்லாம் நிறைய விதமா இருக்கும். சிலதெல்லாம் குணவாச்சி, சிலது குணிவாச்சி, சிலது ஜாதி வாச்சி, சிலது விசிஷ்டவாச்சி, விசிஷ்ட வாச்சியாகும். அதுலயும் 2 விதமா பிரிக்கணும். அபிரதக் சித்தமான சப்தங்கள், பிரதக் சித்தமான சப்தங்கள். பிரதக் சித்தம்னு சொன்னாக்கா அபிரதக் சித்தம் புரிஞ்சிடும். பிரதக் சித்தம்னு தனியா இருக்கிறதுன்னு அர்த்தம். தனியா இருக்கிறதுன்னா எப்படின்னா, ஒருத்தவன் நடந்து வந்துட்டு இருக்கான், யார் அது அப்படின்னு கேட்கிறான்.
தண்டி தேவதத்தா அப்படின்னு சொன்னான். தண்டி அவன் வந்து கொம்பை பிடிச்சிட்டு நடந்து வரான், தடியை பிடிச்சின்னு நடந்து வர்றதால அவனை பார்த்துட்டு தண்டி தேவதத்தா அப்படின்னு சொன்னான். அவன் வந்தான், வந்துட்டு அவன் என்ன பண்ணா, அந்த தடியை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டான். ஓரமா வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ தேவதத்தக அதனாடி இப்போ உட்கார்ந்துட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்ப தண்டின்றது வரல இங்க. ஏன்னா தண்டத்துக்கே வச்சுட்டானே அவன். அப்ப தண்டின்னு சொல்ற பரியந்தம் தண்டத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் வந்தது. இப்ப அந்த தண்டத்தை வச்சுடவே இப்ப தண்டமானது ப்ரொடக்ட் தனியா வந்துருக்கு. அப்போ அது என்ன சொல்லணும், தண்டின்னு சொல்ல மாட்டான். தண்ட அதனால் பிரதிஷ்டதி. தனியா இந்த கொம்பானது நின்றுட்டு இருக்குது அங்க, அவ்வளவுதான். அப்போ இது பிரதக்தி. சில சமயத்துல ஒரு மனுஷனோட சேர்ந்து இருக்கிற சமயத்துல இது தண்டி அப்படின்னு தண்டத்தை உடையவன்ற அளவுக்கு போகிறது. அதே இது தனியா இருந்ததுன்னா தண்டகா அப்படின்னு தேவதத்தக அத்திர அஸ்தி தண்டக தத்திர அஸ்தி அப்படின்னா தேவதத்தன் இங்க இருக்கிறான், தண்டமும் அங்க இருக்கிறது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்போ இந்த தண்டம் ஒரு மனுஷனோட சேர்ந்ததுன்னா அப்போ தண்டி அப்படின்ற மது பிரத்யம் மத்தர்த்த பிரத்யம் மது பிரத்யம்னு அவர் சொல்றார். அதனால இப்ப இந்த மத்தர்த்த பிரத்யம் எங்க வரும்னாக்கா தனியா சேர்ந்து இருக்கிற இடத்துல வரும். தனியா இருக்குச்சு, தண்டம் தனியா இருக்கும், அது இவனோட சேர்ந்து வருது. அப்ப சேர்ந்து வர்ற சமயத்துல தண்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த சப்தங்கள் எல்லாமே பொதுவா விசேஷங்கள்லாம் அப்படி இருக்காது. அந்த மத்தர்த்த பிரத்யம் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்ம சொல்றோம் பாருங்க, இவன் ஞானவான், புத்திமான், தீமான், தனவான். இந்த வான் 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 வருது பாருங்க, தனவான் தனத்தை உடையவன், புத்திமான் புத்தியை உடையவன், அந்த மாதிரி சொல்றது. இத மாதிரி அதை உடையவன் அப்படின்னு சொல்ற சமயத்துல இந்த மத்வர்த்த பிரத்யம்ன்றது வரும். இந்த மத்வர்த்த பிரத்யமானது குணவாட்சியான சப்தங்களுக்கெல்லாம் வர்ணமா வேண்டாமா, வர்ணமா வேண்டாமா, குணவாட்சி சப்தங்கள். இப்போ ரத்தக தேவதத்தக ரத்தப்படக அப்படின்னு சொல்றோம். ரத்தப்படகன்னு சொல்லச்சே ரத்தவான் படகான்னு அர்த்தம் சொல்லணுமா அல்லது ரத்தக படகான்னே சொல்லணுமா? சப்த பிரயோகம் எப்படி? ரத்தப்படகன்னு சொன்னாலே போதுமா, ரத்தவான் படக அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கேள்வி வர்ற சமயத்துல அது என்ன பண்ணணும், இது வந்து ரத்தப்படகான்னு சொன்னாலே போதும், ரத்தப்படகான்னு சொன்னாலே போதும். இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னாக்கா இது வந்து அந்த ரத்த சப்தத்தினாலேயே ஏன்னா அந்த படகான்ற சப்தத்தோடு சேர்ந்து வந்திருக்காது, படகான்ற சப்தத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால அந்த ரத்தவான் அப்படின்னு சொல்லவே வேண்டாம், அப்படி சொல்றோம். இதுல இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா எங்க குணவாச்சி சப்தங்கள் இருக்கோ இந்த குணவாச்சி சப்தங்கள்லாம் அபிரதக் சித்தமா இருக்கும். தண்டி தேவதத்தகான்னு சொல்லச்ச தண்ட சப்தமானது தனியா கூட நிற்கும். தண்டம்ன்ற ஒரு வஸ்து அது விசேஷமாத்தான் இருக்கும்னு கிடையாது. சில சமயத்துல தண்டம் தான் தனியா இருக்கும், அது தண்டமே காரியப்பட்டு போயிடும். அதே சில இடத்துல தண்டமானது விசேஷமாவும் நிற்கும். ஆனா இந்த குணத்தை சொல்றோம் பாருங்க, சுக்லக ரக்தகான்லாம் சொல்றமே, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் விசேஷமாகத்தான் இருக்கும், பிரிக்க முடியாது. அது என்ன புஸ்தகம்? நீல கலர் புஸ்தகம். சரி, அந்த நீளத்தை தனியா எடுத்துப்பா அப்படின்னு சொன்னா எப்படி எடுக்க முடியும்? தெலுங்குல கல்கண்டுக்கு ஸ்படிக வெள்ளம்னு பேரு. ஸ்படிக வெள்ளம் அப்படின்னு சொன்னா கல்கண்டுன்னு சொல்லுவாரு. ஏன்னா நான் சொன்ன கேட்டான் ஸ்படிக வெள்ளத்துல ஸ்படிகத்தை பிரிச்சு கொடுக்கணும், ஏன்னா அது பிரிக்க முடியாது. அது ஸ்படிக வெள்ளம்ன்றது பேர், இது நாம வாய்ச்சியம்.
இது நாம வாச்சியா போயிடுவே, அது கல்கண்ட தான் சொல்லும். ஸ்படிகம்ன்றது வேற, வெள்ளம்ன்றது வேற. ஆனா ஸ்படிக வெள்ளம் சொன்னாக்கா அது கல்கண்டன் பேரு. அந்த இடத்துல பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம். இங்க எப்படின்னாக்கா புத்தகம் விசேஷமாகத்தான் இருக்கும், அது விசேஷமா இருக்கவே இருக்காது. ஏன்னா அமுக்தம், அது அமுக்தமான வஸ்துவை போய் தனியா பிரிக்க முடியாது. போன ஸ்லோகத்தெல்லாம் சொன்னது ஜாதி அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜாதின்றது தனியா இருக்கவே இருக்காது. என்னைக்கும் விசேஷத்தோட சேர்ந்துதான் ஜாதின்னு இருக்கும், தனியா அது இருக்காது. அதனாலதான் நீ ஜாதி வாட்சியா இருந்தா கூட அது வெக்தி பர்யந்தம் அது போகணும்னு சித்தாந்தம் பண்ணினார். அந்த மாதிரிதான் இங்க குணவாசியான சப்தங்கள் கூட குணி பர்யந்தம் தான் போகணும், குணி பர்யந்தம் போகணும், அப்பதான் அர்த்தம் வருது. சரி, இவ்வளவு சொல்றேன். வையாகரனால் என்ன பண்ணிட்டான்னாக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வார்த்திகம்னு ஒண்ணு, காத்தியாயனர் அவர் வார்த்திகம் பண்றக்க சொல்றாரு. அந்த வார்த்திகத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, குணவச்சனான் மதுபோல் லுகிஷ்யதே அப்படின்னு வாக்கியம். குணவச்சனம் ஒரு குணத்தை சொல்லக்கூடிய சப்தம், சுக்லம், ரக்தம், கிருஷ்ணம், இது மாதிரி பதங்கள். அதுல மது பிரத்யம் வரும். மது பிரத்யம்னா வான், சுக்லவான், கிருஷ்ணவான், ரக்தவான் அப்படின்னு வரும். வந்துட்டு லுகு, லுகுனாக லோகம், அந்த வான் அப்படின்னு சொல்ற மாதிரி மது பிரத்யம் அது போயிடும் அப்படின்னு சொல்றக்க வார்த்திகக்காரர். இப்போ வார்த்திகாரே அவாசியம். வையாகரனால் சப்த சாஸ்திரத்தை நியமனம் பண்றவாங்க, அவா சொல்றதை ஏத்துக்கணும்னு சொல்றோம். ஆனால் அவளும் என்ன பண்ணிட்டான்னாக்கா இந்த மாதிரி குணத்துக்கு பேர்ல மது பிரத்யம் வரும், வந்துட்டு அது லோகத்தை அடங்கிடும் அப்படின்னு அவ சொல்றா. இது ஏன் சொல்லணும்? அதை இது சொல்லவே வேண்டாமே அது அப்படின்னு கேட்டா, இது சூத்திரகாரர் சொல்லல. பாணினி மகரிஷி இந்த மாதிரி சூத்திரத்துல இவர் சொல்லவே இல்லை. அப்படின்னாக்கா சூத்திரத்தை காட்டிலும் வேறுபட்டது பாஷ்யம், அந்த பாஷ்யத்தை காட்டிலும் வேறுபட்டது வார்த்திகம். வார்த்திகம், அந்த வார்த்திகம் இத மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனால இத சர்வாத்மனா எடுத்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. இதுக்கெல்லாம் வைபவவாதம்னு பேரு. இப்ப இங்க கூட என்ன சொன்ன, மது பிரத்யம் வரும், சுக்லவான் வரும், வந்துட்டு அந்த வான்றது போடும், சுக்லம் தான் நிற்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால இதெல்லாம் வைபவவாதம் சொல்லணும். வைபவவாதம்னாக்கா முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிடணும், சித்தாந்தம், அதன் மேல இப்படிதான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா அது வைபவவாதம். எத்தனையோ பட்சங்கள் இருக்கலாம், எத்தனையோ பட்சங்கள்ல இதுவும் ஒரு பட்சம். அந்த முக்கியமான பட்சத்தை விட்டுட்டு மீதி சொல்றது. உங்களுக்குலாம் இது ஸ்ரீபாஷ்யம் ஆரம்ப ஸ்லோகம் தெரியும், காலக்ஷேமம் பண்ணவாதான் நீங்கள்லாம். அகில பவன ஜென்ம சேம பங்காதி வினத விவித பூதம் விராத ரக்ஷைக்கு தீட்சேன்றோம். இந்த வினத விவித அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அந்த வினத்தானாம் வைவித்தியம். வினத்தார் பெருமாளுடைய பகவத் பக்தார் இருக்காளே, அவருடைய வைவித்தியம் அங்க இருக்குது. பலவிதமா அவ இருக்கா. இந்த பலவிதமா இருக்கான்றதுக்கு சுதப்பிரகாசிகாச்சார் என்ன பண்ணாருனாக்கா, தகர வித்யானிஷ்டன், இந்த மாதிரி பல வித்யானிஷ்டர் எல்லாரும் முமுட்சுக்கள் தான். எல்லாரும் முமுட்சுக்களா இருந்தா கூட வித்தியை வேறுபட்டு ஒவ்வொருத்தரும் அவ இஷ்டப்பட்ட வித்தியை அனுஷ்டிக்கிறாவ. அதனால வினதானாம் வைவித்தியம் அப்படின்னு சுதப்பிரகாசிகாச்சாரியுடைய திரோள்ளம். நயப்பிரகாசிகன்னு ஒரு கிரந்தம், அது மேகநாதாரி சூரியன்றவர் பண்ணினது. மேகநாதாரி பேரே அழகா இருக்கு பாருங்க. மேகநாதன்னா இந்திரஜித்து, அவனுடைய அரி விரோதி சத்ரு லக்ஷ்மணன். அதனால பெருமாள், அதனால அவரை பேர் வச்சுருக்க மேகநாதாரி சூரியன் பேரவர். அவர் தென்னாச்சாரி சம்பிரதாயம்னுட்டு சொல்றாரு.
சோமாசி ஆண்டாருடைய சிஷ்யர்னு சொல்லிக்கிறார். இவர் சுகப்பிரகாசி முன்னாடி இருந்தவர். சுகப்பிரகாசிகாச்சார் சுதர்வன சூரிகள் அவருக்கு முன்னாடி இருந்தவர். அவர் என்ன பண்ணாருன்னா வினத விவித பூத அப்படின்றதுக்கு வேற மாதிரி அர்த்தம் பண்ணிட்டார். பசுகாமகா, பிரஜாகாமகா, ஐஸ்வர்ய காமகா, மோட்ச காமகா அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாளை சொன்னாரோ ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி இந்த பரதர்ஷப சதுர்விதா பஜந்தே மாமா சொல்றாரு. அதனால அங்க என்ன எடுத்து ஆர்த்தன் அர்த்தார்த்தி இவ ரெண்டு பேருமே ஐஸ்வர்யார்த்தியும் அர்த்தம் பண்றார் பாஷ்யக்காரன். அந்த மாதிரி ஜிக்ஞாசுன்றதுனால கைவல்யார்த்தின்னு அர்த்தம் பண்றார். அதுக்கப்புறம் ஞானின்றதுனால மோட்சார்த்தின்னு அர்த்தம் பண்றார். எப்படி திருவிதமும் பக்தால் இருக்கான்னு சொன்னாலும் அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டார், யாரு மேகநாதாரி சூரி வினத வைவித்தியம் வினதானாம் வைவித்தியம்னா பசுகாமகா இந்த மாதிரி எந்தெந்த ஐகிகம் ஆமுஷ்மிகம் மோட்சம் இதெல்லாம் விரும்புறவான்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். தத்துவடிகேர சுவாமி என்ன பண்ணாருனாக்கா சுகப்பிரகாசிகளை சொன்னதையே முதல்ல ஒத்துட்டார். அதே நயப்பிரகாசிகளை சொன்னதை வைபவவாதம் சொல்லிட்டார். இப்படியே ஒரு பட்சம் இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவே பிரதானமா எடுத்துக்க வேண்டாம். சுகப்பிரகாசிகளை சொன்னதை பிரதானமா எடுத்துக்கோங்க, நயப்பிரகாசிகளை சொன்னதை எடுத்துக்கோங்க, வைபவவாதமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது தத்துவத்தைகளை இருக்கு. அதனால இப்ப எதுக்கு சொல்ல வரோம், வைபவவாதம்னு ஒரு பட்சம் இருக்கு, அந்த இதுலதான் எடுத்துக்கணும். அதனால இப்ப ஒரு சப்தத்துக்கு மது பிரத்தியம் வேணுமா வேண்டாமா அப்படின்னா குணவசனங்களுக்கு உண்டுன்னு வார்த்திகக்காரர் வியாக்கரண சாஸ்திர வார்த்திகக்காரர் சொல்லிருக்க. அது வைபவவாதத்தினால வச்சுக்கோங்க. அதனால மத்தத்தை பிரத்தியம் வேணும், அவசியம் இருக்கணும். சுக்ரவான் ரக்தவான் கிருஷ்ணவான் அப்படின்னு சொல்லியே ஆகணும்னு நிர்பந்தம் கிடையாது. அதனாலதான் நீளம்னு சொன்னாக்க நீலோகடக அப்படின்னு சொன்னாக்க நீளம்னு சொன்னதுனாலேயே அந்த நீல குணத்தை உடைய வியக்தி அப்படின்ற அர்த்தம் பண்ணிக்கணும். இதுக்கு லட்சணம் வேண்டாம், முக்கிய அர்த்தமே போரும். அதனால விசிஷ்ட திரவிய ஆட்சிகள் தான் இவைகள்தான் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல அசௌத்ரி அப்படின்னு சாதிக்கிட்டார். அதாவது அந்த வியாக்கரண வார்த்திகம் இருக்கு, அது வார்த்திகம் தான், சூத்திரகாரன் சொல்லல. பாணினி மகரிஷி சூத்திரகாரன் அவர் சொல்லல. ஏன்னா நம்ம பாஷ்யக்காரருக்கு பாணினி பேர்ல அவ்வளவு விசுவாசம் மரியாதை. பகவான் பாணினி அப்படின்னு சாதிக்கிறார் திருபாஷ்யத்துல. பகவான் பாணினின்னு சொல்றதுனால பாணினி பகவான் பெரிய சாஸ்திரவேத்தா அவர், எவரும் பெரிய வையாகரண விபரமானார். அதனால அவர் பேர்ல மரியாதை இருக்கு. வார்த்தைகாரால் ரிஷியா இருந்தா கூட சூத்திரக்காரன் சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம், வார்த்தைகாரன் சொன்னாக்க அது தேவையில்லைன்னு அர்த்தம், அதை விட்டுடலாம் அப்படின்னுட்டு திருவுள்ள மார்க்க சுவாமி திருவுள்ள மார்க்க. அதனால ஜாதி சப்தங்களுக்கெல்லாம் எப்படி நிர்ணயம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த குணசப்தங்களுக்கெல்லாம் குணவாசி பதங்களுக்கு கூட அந்த குணத்தை உடைய வஸ்து வெக்தி அது பரியந்தம் சக்தியை சொல்லணும். சரி, இப்போ அமரகோஷம் முதலான கிரந்தங்கள்லாம் என்ன பண்ணிட்டா குணே சுக்லாதய பும்சி குணிலிங்காஸ்து தத்வதி அப்படின்ட்டு கோஷத்துல இருக்கு. நிகண்டோட அகராதியில அமரகோஷம் இதெல்லாம் இருக்குது. குணசப்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுல சுக்லாதய சுக்லக இது குணத்தை சொல்றது. வெண்மை வெண்மைங்கிற குணத்தை உண்டி சொல்ற சமயத்துல இது புல்லிங்கத்துல இருக்கும், ஆண்பாடுல இருக்கும். ரக்தஹ கிருஷ்ணஹ சுக்லஹ ஹரிதஹ இத மாதிரி பதங்கள். இந்த பதங்கள்லாம் குணவாட்சியா இருக்கு. குணத்தை சொல்ற பட்சத்துல புல்லிங்கத்துல இருக்கும், ஆண்பாடுல இருக்கும். ஆனா அதே சுக்லோ தேவதத்தா சுக்லானந்தினி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சுக்லோ தேவதத்தான்னு சொல்லச்ச
தேவதத்த சப்தமானது புருஷனை சொல்றது, அதனால புல்லிங்கம் அது. அதுக்கேத்த மாதிரி சுக்லகான்னு வந்துச்சு. அதே வசிஷ்டர்கிட்ட இருந்த நந்தினிங்கிற பசுமாடு இருக்கு, அது சுக்லா, அது வெளுப்பா இருக்கு. இப்ப அங்க சுக்லகான்னு சொல்லக்கூடாது, நந்தினிங்கிறது ஸ்ரீதானே, ஸ்ரீலிங்கம் அந்த பசுமாடு. அதனால நந்தினின்னு ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால இந்த சுக்ல சப்தமானது ஸ்ரீலிங்கமா மாறிடும். புனிலிங்காஸ்து தத்வதி அப்படின்னு கோஷங்கள் சொல்றதே. அதனால இப்ப சுக்லம் முதலான சப்தங்கள்லாம் எதை சொல்லும்? குணத்துலதான் வருது. நீ என்ன சொன்ன, குணசப்தமானது குணிபரியந்தம் போகும் தானே சொன்னேன், குணிபரியந்தம் போகும்னு சொன்னேன். ஆனால் கோஷகார சப்தத்தை அர்த்தம் சொல்றவாள்லாம் அவன் என்ன பண்ணிட்டான்னாக்க குணத்தை சொல்லும் பொழுது புல்லிங்கத்துல இருக்கும். அந்த குணத்தோட கூடின குணிய சொல்லச்ச அந்த மாதிரி மாறிடும். அது ஆம்பளையா இருந்தா ஆண்பால், பெண் பிள்ளையா இருந்தா பெண்பால், அப்படி மாறிடும் அப்படின்னு தானே அவ சொல்லியிருக்கா. அதனால இப்ப நீ இந்த சப்தத்துக்கு குணவாச்சி சப்தத்துக்கு குணிபரியந்தம் அப்படின்னு சொன்னாக்க இது ஜாதிய சொல்லாம வெக்தியில சொன்னாக்கா கௌரவம் சொன்னவன் அந்த மாதிரி இங்கே ஆயிடுவேன். இது மாதிரி ஒவ்வொரு வஸ்துவையும் சொல்றதுன்னு சொன்னாக்கா எதுக்கா மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சுவாமி என்ன சாதிக்கிற, நீ கேட்கிற கேள்வி சரிதான், ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, குண எந்த குணசப்தமா இருந்தாலும் அது அந்த குணத்தை உடைய வெக்தியையே கூறும். அதுலதான் சக்தமா இருக்கும், சக்தி அதுலதான் வரும். யாவது பாதகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ லட்சணையா குணவாச்சி. அவன் பூர்வபட்சி சொன்னான் லட்சணையா குணிவாச்சின்னு சொன்னான். நாம என்ன சொல்றோம்னாக்க லட்சணையா குணவாச்சி. அது எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, எந்த இடத்துல வெறும் குணத்தை ஒண்டி சொல்ல வருதோ, இப்ப நிறைய உதாரணம் சொல்ல போறோம், அது நேற்று கூட சொன்னோம். அதனால எந்த இடத்துல குணத்தை மாத்திரம் சொல்லணுமோ அங்க அது குணவாச்சி தான். அதே எங்க குணிய சொல்லணுமோ அங்க குணியதான் சொல்லும், அதுதான் பிரதானம். குணவிசிஷ்ட குணி அது பரியந்தம் தான் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அதை விட்டுட்டு மீறக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க அபிருதக் சித்த விதேரணவாச்சினாம் பதானாம் விசிஷ்ட பர்யந்தம் சக்தியைவ அப்படின்னு நியமம். இதை ஒத்துண்டுதான் ஆகணும் எல்லாரும். கடைசி பட்சம் நீ லட்சணையாவது ஒத்துண்டு ஆகணும்னு சொல்ல போறீங்க. நாங்க சக்தியாவே அர்த்தமே அபிருதக் சித்த விதேரணங்கள், தனியா இருக்காத விசேஷண சித்தங்கள், இத மாதிரி குணம், ஜாதி, உடம்பு, இதெல்லாம் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல உடம்பை பத்தி சொல்ல போற. அதனால அபிருதக் சித்த விசேஷணவாதியான சப்தங்களுக்கெல்லாம் விசிஷ்ட பர்யந்தத்துவம், விசிஷ்டமான அந்த வஸ்து பர்யந்தம் நாம் சொல்லணும். அதனால எந்த சப்தத்தை ஜாதியை சொன்னாலும், குணத்தை சொன்னாலும், சரீரத்தை சொன்னாலும் அதோட சேர்ந்த வெக்தியை தான் சொல்லும். இதுல சுவாரஸ்யம் பாருங்க, குணசப்தம் விசேஷனம் தான், ஆனா அது திரவியம் இல்லை. ஜாதி சப்தம் அதுவும் விசேஷனம் தான், அதுவும் திரவியம் இல்லை. ஆனால் சரீரம்னா அது திரவியம் தான், திரவியம் தான் சரீரம்ங்கிறது. திரவியமா இருந்தா கூட அந்த சரீரமானது தனியா நிற்காது, ஒரு ஆத்மா உள்ள இருந்தாதான் அது இருக்கும். அதனால அது விசேஷனமாகத்தான் இருக்கும் அது. அதனால விசிஷ்ட போதகம் தான் அது அப்படின்னு அவ சொல்ற நம்ம சித்தாந்த பிரகாரம். இப்போ நேத்தி ஒரு விஷயம் சொன்னோம், சுக்லப்படக அப்படின்னு சொன்னா இந்த படமானது சுக்லம் வெண்மை அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அங்க என்ன சொன்னோம், சுக்லப்படான வெண்மையை உடைய படம் வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம் சொன்னோம். ஆனா படஸ்ய சுக்லோபாகா, படஸ்ய சுக்லோபாகான்னு என்ன சொல்றது அப்படின்னாக்க
படத்தினுடைய வெண்மை அப்படின்னு அது குணவாச்சி. படத்தினுடைய வெண்மை அப்படின்னு சொன்னா அது குணவாச்சியா போயிடும். காரணம் என்னன்னா சமான விபக்தி இல்லை, ரெண்டும் வேற வேற விபக்தி. அப்போ சம்பந்தம் படஸ்ய ஷஷ்டி விபக்தி, சுக்லோபாகன்றது பிரதம விபக்தி. அப்போ படஸ்யன்றது திரவியவாச்சி, அதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய இந்த வெண்மை அப்படின்னு சொல்றதுனால அது குணவாச்சி. இப்போ படஸ்ய சுக்லோபாகா அப்படின்னு சொல்றோம். அந்த சமயத்துல சுக்ல சப்தமானது படத்தினுடைய சம்பந்தத்தை சொல்றதுனால அது வெண்மை அப்படிங்கிற குணத்துல மாத்திரமே இருக்கும். அது அதே சுக்லப்படகா அப்படின்னு சொல்லிட்டு சமான அதிகரண்யம், ஒரே விபக்தி, ரெண்டும் பிரதம விபக்தி இருக்கு. அப்போ இந்த சுக்ல சப்தத்தினால வெண்மையை உடைய व्यक्ति, படசப்தத்தினால வஸ்திரம், இது ரெண்டும் அன்வயிக்கிறது. ஆனால் படத்து சுக்லோபாகான்னு சொல்லச்சே மாத்திரம் சம்பந்தத்தை சொல்றது. கடத்தினுடைய நிறம் சிகப்பு அப்படின்னு சொன்னோம். கடத்தினுடைய நிறம் சிகப்புன்னு சொன்னாக்க அப்போ கடம்ன்றது व्यक्ति, அதனுடைய திரவியம், அதனுடைய நிறம் குணம் எது அப்படின்னாக்க சிகப்பு அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மாதிரி சப்தங்கள்லாம் சில இடங்கள்ல வெறும் குணவாசியா இருக்கும், எல்லா இடத்துலயும் அப்படிதான்றது கிடையாது. ஏன்னா குணவாசியான சப்தங்கள் அனைத்துமே திரவிய பரியந்தம் தான் சொல்லி ஆகும். மீமாம்சகால் என்ன பண்றக்கா, குணாதிகரணம் ஒன்று பண்றக்காங்க. அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அருணையா பிங்காக்ஷியா ஏகஹாயன்யா ஸ்வமம் கிரீணாதி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அருணையா அப்படின்னாக்க அருணையா அப்படின்னா சோப்புன்னு அர்த்தம், அது குணவாச்சி. ஆனா பக்கத்துல பாருங்க ஏகஹாயன்யா, ஆயனம்னா வருஷம்னு அர்த்தம், ஏகஹாயன்னா ஒரு வயசு. சோமயாகத்துல ஜோதிஷ் சோமயாகம், அந்த சோமயாகத்துல சோமலத்தைய வாங்கணும். சோமலத்தைய வாங்கறதுக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடாது, வேற என்னத்தை கொடுத்து வாங்கணும்னா பசுவை கொடுத்து வாங்கணும், பசுமாட்டை கொடுத்து வாங்கணும்னு இருக்குது. பசுமாட்டை கொடுக்கணும்னா எப்படிப்பட்ட பசு அது அப்படின்னாக்கா ஸ்டோப்பு பசுவா இருக்கணும், ஒரு வயசு தான் இருக்கணும் அதுக்கு. அதே மாதிரி அதுக்கு பழுப்பு கண்ணு இருக்கணும், பிங்காட்சியா பழுப்பு கண்ணு இருக்கணும், சோப்பு நிறம், ஒரு வயசு, பழுப்பு கண்ணு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுமாட்டை கொடுத்து சோமலத்தைய வாங்கணும் அப்படின்னு இருக்கு. இதுல ஏகஹாயனின்னு ஏகம் ஹாயனம் யஸ்யாசா ஏகஹாயனி, ஒரு வயசு யாருக்கு இருக்குதோ அது ஏகஹாயனி, அந்த பசுமாடு. பிங்கம் அக்ஷம் யஸ்யாசா பிங்காட்சி, பிங்கம்னா பழுப்பு, அக்ஷம் கண்ணு, பழுப்பு நிறமான கண்ணு யாருக்கு இருக்குதோ அது பிங்காட்சி அப்படின்னு நான் எடுத்து. இந்த ரெண்டு பதமும் திரவியவாச்சி, திரவியத்தை சொல்றது. ஆனால் அருணையா அப்படின்ற சப்தம் இருக்கு இல்லையோ அது குணவாச்சி, வெறும் சோப்புன்னு அர்த்தம் வருது அதுக்கு, அதுக்கு அதான் அர்த்தம். அருண சப்தத்தினால சிகப்பு அப்படின்னு தான் அர்த்தம் வருது. இந்த சோப்பா இருக்கக்கூடிய பழுப்பு நிற கண்ணையுடைய ஒரு வயசான பசுமாட்டினால சோமலத்தையா வாங்குறான் அப்படின்னு சொல்றது. அதனால இப்போ ஏகஹாயனி பதமும் பிங்காட்சி பதமும் திரவிய பர்யந்தமா இருக்குது. ஆனால் அருணா பதம் அப்படி இல்லையே, வெறும் குணத்தை தானே சொல்றது. அதனால அது எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு மீமாம்சகால் என்ன பண்ணா, வியாக்கியாக்காரா ஜெயமினி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். அர்த்தைகத்வாத் திரவிய குணையோ ஐக கர்மியான்யமஸ்யாத் அப்படின்னு அங்க சூத்திரம். அர்த்தைகத்வா ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் ஒண்ணுதான், சோமலத்தையே வாங்கணும்,
சோமனத்தைய வாங்கறதுக்கு இது உபயோகப்படுறது. அர்த்தம்னா பிரயோஜனம். பிரயோஜனம் ஏக்கம்தான். எதுக்கு? திரவியத்துக்கும் குணத்துக்கும். அருணா குணத்துக்கும் சரி, அந்த ஏககாயனத்துவம் பிங்காட்சத்துவம்னு ரெண்டு இருக்குது பாருங்க, அந்த திரவியங்கள், அந்த திரவியத்துக்கும் குணத்துக்கும் ஒரே பிரயோஜனம் தான். அதனால ஐக்கிய கர்மியாத்து ஒரே கர்மா. கிரயணம், கிரயணம்னா வாங்கிறது. அதனால நியமஸ்யா திரவிய பரியந்தம் தான் அதை சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டே. மீமாம்சகால் வியாக்கியக்காரா என்ன பண்ணான்னாக்கா, இதுக்கு அருணாசத்துக்கு குணம்தான் அர்த்தம். ஆனா அங்க பக்கத்துல திரவியம் இருக்கிறதுனால லட்சணையா திரவியத்தை சொல்றது அப்படின்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா மீமாம்சகால். ஆனா எம்பெருமானார் என்ன பண்ணாருனாக்கா, இது ஜெய்மினிக்கு திருவுள்ள வகுப்பு இல்லை. ஜெயமினி மகர்ஷிக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்கா, அவர் பரம பெரிய வேதாந்தி. அவர் அந்த வேதாந்தியானவர் நம்ம சூத்திரகார வியாசர் சொல்றதுக்கு விரோதமா பண்ண மாட்டாரு. அதனால அவர் சொன்ன அர்த்தமே பாருங்க, திரவியமோ குணமோ எதுவா இருந்தாலும் ஒரே பிரயோஜனம் தான். அப்படி இருக்குச்ச குணவாக்கியான சப்தமா இருந்தாலும் அது திரவியவாக்கி தான், அப்படிதான் அர்த்தம் சொல்லணும் அதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமயாதிகரணத்துல முதல் அத்தியாயம், நம்ம வேதாந்தத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதம் 6வது அதிகரணம், அந்த அதிகரணத்துல அருணாதிகரணத்தை நிர்ணயம் நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு போயிட்டார் பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரர் நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு போயிட்டார். நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு போயிடுவே இதான் நிர்ணயம். அதனால நீங்க திரவியத்தை சொன்னாலும் குணத்தை சொன்னாலும் எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும், ஒரே அர்த்தத்தை தான் சொல்லணும். அதனால அந்த இடத்துல மாற்றக்கூடாது. அத பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்காரு. ஆகையினால அருணாதிகரணத்துல சொன்னதை வச்சுட்டு பார்க்கச்ச இப்ப என்ன ஆகுறதுன்னாக்க, எந்த சப்தமா இருந்தாலும் சரி திரவியவாச்சி, அது குணமோ ஜாதியோ திரவியமோ எதை சொன்னாலும் சரி திரவிய பரிமாணம் தான் அது சொல்லணும். சரி, நீ இத மாதிரி சில இடத்துலலாம் படஸ்ய சுக்லோ பாகா அப்படின்லாம் சொன்னோமே, அந்த மாதிரி இடங்கள்ல என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா அதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள். நேத்தியே சொன்னோம், நிஷ்கர்ஷக சப்தங்கள் எல்லாம் பரமாத்மா வாக்கிதான். ஆனா கடமானைய அப்படின்னு சொன்னாக்கா கடத்தை தான் எடுத்துன்னு வரோம், எல்லாம் கடத்தை தான் எடுத்துன்னு வரோம். கடத்துல பரமாத்மாவை யாரும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்லாம் கேட்டாக்கா அந்த மாதிரி சில சப்தங்கள் எல்லாம் கடத்து நிஷ்கர்ஷத்துல போய் முடியும். அதனால இந்த தோழமை கிடையாது. ஆகையினால எந்த சப்தம் சொன்னாலும் சரி, அது குணவாச்சியோ ஜாதி வாச்சியோ, அது அத்தனையுமே திரவிய பரியந்தம் போகணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். மத்வர்த்தியானுசிஷ்டி குணவச்சனகணே வைபவாத் ஸ்யாத் அசோ சக்திஸ்தத்ராபி தத்தத் குணவதி நியதா ஜாதி சப்தா விசேஷாத் நிஷ்கிருஷ்யைஷாம் பிரயோகே क्वचित् अगतितया द्रव्यवृत्तिर् निरुद्धा शक्तिस्साम्ये विभक्ते तदवधि अरुणादिक्रियायाम् अभाषी. இத்தனோட ஸ்லோகம் ஒரு வரியில 21 அக்ஷரம். அப்போ 84 அக்ஷரம். இந்த 4 வரி அதில் எவ்வளவோ அபூர்வ விஷயங்களை கொட்டாரு சுவாமி. ஆச்சரியமா கொஞ்சம் இப்ப பாருங்க, இது மத்வத்தியான சிருஷ்டி, மத்வத்தை சொல்லக்கூடிய அனுசாசனம். அது வார்த்திகம். அது அந்த வார்த்திகம் வியாகரண வார்த்திகம் காத்தியாயனர் பண்ணது. அவர் இத மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அவர் குணி வச்சனாத்து
மதுபக லுகிஷ்யதே அப்படின்னு வார்த்திகம். குணவச்சனாத்து, குணவச்சனாதுன்னா குணத்தை சொல்லக்கூடிய சப்தம். அதுல மதுபக, மது பிரத்யேகம் இருக்கும். லுகிஷ்யதே முதல்ல வரும், அப்புறம் லுக்குனாக்க லோபம்னு அர்த்தம். இஷ்யதேனாக்க விரும்பப்படுகிறதுன்னு அர்த்தம். அவ சொல்றா, காத்தியாயனம் சொல்றாரு வார்த்திகத்துல என்ன சொன்னா, இந்த மாதிரி குணவாச்சியான சப்தங்களுக்கு மது பிரத்யத்தை வச்சுட்டு சுக்லவான், ரக்தவான், கிருஷ்ணவான் அப்படி சொல்லணும். ஆனா அந்த வான் அப்படிங்கிறது மது பிரத்யம், அது போயிடும் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறது. அதுக்கு இந்த குணவச்சனகனே குணிவாசியான நீலம், கிருஷ்ணம், சுக்லம் இது மாதிரி பத சமுதாயத்துல கணேன்னா சமுதாயம், அசௌத்ரி சூத்திரத்தை காட்டிலும் வேறுபட்ட வார்த்திகம். அந்த வார்த்திகத்துல சொல்லப்பட்டது மத்வர்த்தியா நசிஷ்டி, மத்வர்த்தம் மது வரும் அப்படின்னுட்டு அனுசிஷ்டி. அனுசிஷ்டின்னா சிஷ்டின்னா சாசனம், அனுசாசனம்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்றது அது. இந்த பிரத்யமானது வரும், அது லோகத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சாசனம் பண்றதுலே இந்த வார்த்திகமானது வைபவாது, வைபவத்தினால வரும். அது முக்கியமா எடுத்துக்க வேண்டாம். திருவுள்ளம் மத்வர்த்திய பிரத்யம் அவசியம் எடுத்துட்டாகணும் அப்படின்னு திருவுள்ளம் இல்லை. அது சில சமயம் சொல்றோம், நம்ம லோகத்துல பிரயோகம் இருக்கு. ஞானம்னு சொல்றோம், ஞானம்னு சொன்னாலே சத்தியம் ஞானமடந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். ஞானமே பிரம்மன்னு சொல்றது. அதே மாதிரி விஜயானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சே அப்படின்னு சொல்றோம். விஜயானம் யஜ்ஞம் தனுதே, விஜயானம்னா அங்க ஜீவன் அர்த்தம். இப்ப விஜயான சப்தத்தினால ஜீவனை எப்படி சொல்ல முடியும்? விஜயானமயம் தானே சொல்ல முடியும், அல்லது விஜயானி அப்படின்னு தானே சொல்லலாம். எப்படி விஜயானம் சொல்ல முடியும்னா சூத்திரகாரே சொல்லிட்டார், தத்குணசாரத்வாத்து சத்யபதேச பிராஜ்ஞவத் அப்படின்னு சொல்லிட்டார். அவனுக்கு ஜீவனுக்கு உடம்பு அவன் சுரூபம் முழுக்க என்னது ஞானம் தானே இருக்கு. அதனால அவனை விஞ்ஞானம்னு சொல்றது ஸ்ருதி. அது பிராஜ்ஞவத்து, பிராஜ்யன்னா சர்வேஸ்வரன், அவனை ஆனந்த ரூபமா இருக்கான் அவன். அதனால அவன் ஆனந்தன் அப்படின்னு சொல்றது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு அந்த மாதிரி இங்கெல்லாம். அதனால இந்த தேவை, இது அவசியம் தேவைன்றது கிடையாது. அதனால நீலாதி பதங்கள்லாம், நீலம், கிருஷ்ணம் இது மாதிரி பதங்கள்லாம் லட்சணம் இல்லாட்டா கூட நைல்ய விசிஷ்ட திரவியவாசி, கிருஷ்ண கார்ஷ்ணிய விசிஷ்ட திரவியவாசி, சௌக்கிய விசிஷ்ட திரவியவாசி அப்படின்னு சொதக வந்துடும். அதனால அசௌத்திரின்னு தான் சூத்திரக்காரர் சுவாமி சாதிச்சிருக்காருங்க. அசௌத்திரின்னு சொன்னதுனால இந்த வார்த்தையத்தை விடுறதுக்கு கூட அர்ஹந்தான், விட்டுடலாம், தேவையில்லாது, அதை எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா லோக பிரயோகம் இருக்கு. லோக பிரயோகம் சுக்லப்படகா, கிருஷ்ணப்படகா, நீலோகடகா இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு. அதுல சொல்ல சேரலாம் அந்த குணத்தோட கூடின వ్యక్தியை தான் அது சொல்றது. அதனால இவ நிர்ணயம் பண்ண முடியாது. இது இதெல்லாம் வைபவவாதமாச்சுன்னு உட்கொள்ளலாம் அதை. அதனாலதான் ஜாதி சப்தா விசேஷாத், ஜாதிய சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் எப்படி, அதாவது கௌஹுன்னு சொன்னா கோத்து ஜாதி சொல்றதுன்னு நீ சொன்ன, நாங்க என்ன சொன்னோம், அந்த கோத்து ஜாதி விசிஷ்ட கௌஹு அப்படின்னு நாங்க சொல்றோம், திரவிய பிரயத்தம் தான் சொல்றோம். அந்த மாதிரி தத்ராபி இந்த நீலாதி குணவாசியான பதங்கள்ல கூட தத் தத் குணவதி, அந்தந்த குணங்களை உடைய व्यक्तिயில திரவியத்துல சக்தி நியதா, சக்தி அர்த்தமானது நியதா நியமேன இருக்குது. அது அதனால அதை நீ தள்ளவே முடியாது. சரி, குணேஷுப்ளாதி அப்பம்சின்னு கோஷத்துல சொல்றாளே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு ஏஷாம் அந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கு பாருங்க,
குணி பர்யந்தமாக சுக்லாதி பதங்கள் இருந்தா கூட சில இடங்கள்ல என்ன ஆகுறதுன்னா, இப்ப சொன்ன பாருங்க, படஸ்ய சுக்லோ பாககான்னு சொன்னோம். இந்த வஸ்திரத்துக்கு வெண்மைங்கிற பாகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ அதெல்லாம் நிஷ்கர்ஷ சப்தம். அந்த மாதிரிதான் லோகத்துல சுக்லவான் கிருஷ்ணவான் அப்படின்னு சொல்லணும். அது கூட இருக்கு பிரயோகம். அப்ப என்ன பண்ணணும்னா, சுக்ல சப்தத்துக்கு சுக்லங்கிற வெண்மை ஒண்டிதான் அர்த்தம். அந்த வான் அப்படின்னு மது பிரத்தியம் சேர்ந்ததுனால அந்த சௌக்லியத்தை உடையவன் அவ்வளவு தூரம் கொண்டு போகும். அது இத மாதிரி பிரயோகம் பண்ணச்ச, ஏன்னா வேற வழி இல்லை, அகதிகம் கதி இல்லாதனால அந்த மாதிரி இடத்துல அப்படி சொல்றோம். அதனால ஏஷாம் இந்த குணி பரியந்தமா இருக்கக்கூடிய சுக்லாதி பதங்களுக்கு கூட கோச்சித்து சில இடங்கள்ல நிஷ்கிருஷ்ய பிரயோகே விசேஷத்தை உண்டி சொல்றதுக்கு மொத்தம் பிரயோகம் பண்றான், அதை உண்டி சொல்லணும், விசேஷத்தை மட்டும் சொல்லணும். அந்த மாதிரி சமயத்துல ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இவனே வடக்கு அங்க இருக்கு, ஆனா வெளிச்சம் இவ்வளவு தூரம் வந்திருக்கே அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இப்ப வழக்குன்றதுதான் குணி திரவியம் வியக்தி, அதனுடைய குணம்தான் தர்மம் தான் இந்த பிரகாசம்ன்றது. அது இவ்வளவு தூரம் வந்திருக்குதே அப்படின்னு சொன்னான். நீங்க பிரகாசத்தை சொன்னா கூட பிரகாசவான் தீபகான் தான் அர்த்தம் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல இப்படி சொல்லச்சு என்ன ஆகுது, வழக்கு அங்க இருக்கு, ஆனா பிரகாசம் இங்கே இருக்கு. சூரியன் எங்கேயோ இதுல இருக்கு ஆகாசத்துல, அதனுடைய பிரகாசம் மாத்திரம் இவ்வளவு தூரம் நம்மள படுத்துறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சமயத்தெல்லாம் சிந்தனை என்னன்னாக்க, தர்மத்தை உண்டி குணத்தை உண்டி சொல்றதுக்கு உத்தேசம் இருக்குது. அதனால இது இந்த அர்த்தத்தை உடையதா இருக்கு. அதனால நிஷ்கிருஷ்ய பிரயோகே விசேஷத்தை உண்டி சொல்றதுக்கு இச்சை வருது. அதனால திரவிய விருத்தி, திரவியத்தை சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் வரும்போது திரவியத்தை சொல்லணும்ன்றது அது அகதிகத்தையா கதி இல்லாததுனால நிருத்தா தடுக்கப்பட்டது, அது சொல்ல முடியாது. ஏன்னா படச்ச சுக்லோ பாகான்னு சொல்லச்சு சுக்ல சப்தமானது வெண்மையை ஒண்டிதான் சொல்லணும், ஏன்னா அது விசேஷத்தை மட்டும் சொல்றது. அது அதனால அது பிரதிருத்தா, அது தடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரிதான் விபக்தேகே சாமியே சதி நீலோகடக ரக்தோகடக ரக்தப்படக அப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி இடத்துல விபக்தி ரெண்டும் சாமியமா இருக்கு. நீல சப்தத்தினாலையும் ஒரே వ్యక్తి ஒரே விபக்தி பிரதமா விபக்தி, கடகனாலும் பிரதமா விபக்தி. இந்த மாதிரி இடங்கள்ல இத்தியாதி சமான விபக்தி ஸ்தலத்துல கூட சக்தி பதசக்தி ததவதிஹி விசேஷ பரியந்த போகணும். விசேஷ பரியந்தம் அது சொல்லியா. இது எங்க இருக்குன்னா அருணாதிக்கிரியாயாம் அபாஷி. அருணாதிகரணம்ன்றது பூர்வமீமாசையில 3ஆம் அத்தியாயத்தில் இருந்து எம்பெருமானார் என்ன பண்ணாருனாக்க ஆனந்த சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும். அத்வைத கண்டனம் பண்ணச்ச இந்த அருணாதிகரணமானது இந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னுட்டு இங்க சாதிச்சுட்டு போயிட்டாரு. அவ மீமாம்சக வியாக்கியாகாரா சொன்னது தப்பு. பாஷ்யக்காரர் ஜெயமணியனுடைய திருவுள்ளம் இதுதான் அப்படின்றத சொல்றதுக்கோசரம் அபாஷி பாஷ்யக்காரர்னால பாஷ்யத்துல இந்த மாதிரி பாஷ்யம் பண்ணப்பட்டது, அனுகிரகிக்கப்பட்டது. ஆகையினால அங்க அருணா சப்தத்துக்கு அருணையான குணவாச்சி. அதே ஏகாயன்யா பிங்காட்சியா கவா அப்படின்றது மாத்திரம் திரவியவாச்சியா இருக்கு. 3 பதங்களும் அருணையான்ற ஒரே ஒரு பதம் குணவாச்சியா இருக்குது. குணவாச்சியா இருந்தா கூட அந்த குணிகளோட சேர்ந்துட்டுதான், குணிவாதி சப்தங்களோட சேர்ந்துட்டுதான் அர்த்தம் சொல்லணும். அதனால அருணையான்றதுக்கு ஆருண்ய விசிஷ்டையா கவா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சோப்பு குணத்தை உடைய பசுமாட்டினாள் கிரீணாதி சோமம் கிரீணாதி சோமத்தை வாங்குறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டாக்கா எல்லாம் சரியா போயிட்டு. அதனால குணிவாச்சி சப்தங்கள் குணவாச்சி சப்தங்களுக்கு குணி பரியந்தம் தான் அர்த்தம் சொல்லணும். குணி பரியந்தம் தான் அர்த்தம் சொல்லணுமே தவிர்த்து சொல்ற மாதிரி மீமாம்சகால் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. 2 இடத்துலயுமே மீமாம்ச கண்டனம் தான்.
ஜாதிவாதி சப்தங்கள் ஜாதி தான் சொல்லணும்னு சொன்னான் அவன் முதல்ல. அதையும் கண்டனம் பண்ணிட்டார். இப்போ குண குணவாதி சப்தங்களுக்கு குணம் தான் அர்த்தம்னு அவர் சொன்னாரு. அதையும் இப்ப கண்டனம் பண்ணிட்டார். அதனால இப்ப இந்த ஸ்லோகத்தை பாருங்க. மத்தர்த்தியானுசிஷ்டி குணவச்சன கணே வைபவாஸ்யாத் அசௌத்ரி சக்தி தத்ராபி தத்தது குணவதி நியதா ஜாதி சப்தா விசேஷாத் நிஷ்கிருஷ்யைஷா பிரயோகே क्वचित् अगतितया द्रव्यवृत्तिर्निरुद्धा शक्तिः साम्ये विभक्ते तदवधिररुणादिक्रियायाम् अभाषी कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः.